வெல்கம் டு ஹேங் ஓவர் ரிலாக்ஸ் நண்பர்களே. குட் மார்னிங். நேற்று நைட்டு விடிய நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கோயிலே வச்சு செஞ்சுட்டாங்க. தூக்கம் தள்ளுது, என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த நேரத்தில் எழுப்பி விட்டு ஆற்றுக்கு போகலாம் குளிக்கலான்றாங்க. இவன் என்னடான்னா காலங்காத்தாலேயே ட்ரோன் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். நண்பர்களே, ஆற்றுல குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். காரிங்கிறது எவ்வளோ தூரம்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் தான். டேமுக்கு போகணும்னு சொன்னல, கேரளா சைடு. அங்கேயுமே 2 செட்டர் 3 செட்டர் கிட்ட ஓப்பன் பண்ணுவானுங்க. இப்போ 2 செட்டர் கூட ஓப்பன் பண்ணல. எல்லா பக்கம் கம்மி தான். இந்த மழை இல்லையடா பெருசா. வெயில் காஞ்சு போச்சு. இன்னொன்று மழை இல்லை பெருசா. ஆமா. சரி நானும் உள்ள போட்டுங்களா? ஓஹோ, உள்ள போகாதடா, உள்ள போடா. போயிட்டான். சூப்பரா இருக்குது. இது என்ன ஊருனே தெரியல. வராதடா, கம்முனுடா. இது நல்ல கண்டென்ட். ஆனா இதை யூடியூப்ல போட முடியாது. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை கேரளா டூர் போயிருந்தோம். பழைய ஆபீஸ்ல ஒரு 5 பேர் மட்டும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. கோயில் ஃபங்க்ஷனில் இன்றைக்கி டே 2 நண்பர்களே. நாங்கள் இப்போ ஆற்றுக்கு போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ரெடி ஆயாச்சு. மாவிளக்கும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அதோட வீடியோ காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கோயிலுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. அவ்வளோதான். செல்ல குட்டி, வாயா வாயா வாயா. ஆஹா, திருட்டு மாங்காய்க்கு தான் ருசி அதிகம்னு வாங்க. உண்டா பேசுறது போட்டுக்கோ. அதெல்லாம் அது தரம் நல்ல ஸ்மெல்லா இருக்கு நண்பர்களே. வெயிலாங்க, ஒரே புளிப்பு. உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப ஐஸ் திங்கணும். எனக்கு சேமியா ஐஸ். உனக்குடா ஏன்டா? உனக்குடா ஏன்டா? ஒரு சேமியா. ஏய் என்ன வாணிக்கு ஏன்டா? கோயிலில் ஃபங்க்ஷன் முடிஞ்ச நண்பர்களை வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 2வது ஐஸ்கிரீம். ரெக்கார்டு போடாமல் 2வது வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ரெக்கார்டு போடாமல் 2வது வீடியோ. கேம்ப் சூரியோட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு நண்பர்களே. நம்ம செட்டில் கேம்ப் சூரியோட ரொம்ப மோசமான ஒருத்தர் இருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், அவரை காட்டுறேன் நான் அடுத்த வீடியோவில். கோயில் ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எங்கேயோ கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு எனக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. பின்னாடி ஒரு கேரக்டர் புதுசாக ஒருத்தருக்கு வந்திருக்காரு பார்த்தீங்களா, இவருக்கு தான் தெரியும். எங்கே போகிறோன்னு சொல்லுங்கப்பா.
அப்படின்னு சொல்லுங்க நண்பர்களே. இப்ப என்னன்னாச்சுன்னா பாத்தீங்கன்னா நண்பர் சொல்லுவாரு, சொல்லுங்க. நண்பர்களே ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள உள்ள வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள ட்ரோன் விட்டா பிரச்சனை தான் வருமானு தெரியல. எனக்கு அதுதான் பயமா இருக்குது. மாட்டினா ட்ரோனோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்போம், மாட்டலைன்னா ஃபுட்டேஜோட யூடியூப்ல இருப்போம். அவ்வளவுதான். இப்ப என்னன்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரோன் மரத்துல மாட்டிக்கிச்சு. ஐயோ அதை எப்படா எடுக்கிறது, முள்ளு மரம் வேறடா. குச்சி வச்சு தட்டி விட்டு தான் பார்க்கணும். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்துல காந்தி கருவாடா தொங்குறேன். இன்னும் கொஞ்சம் வந்துருச்சு. இங்க மாட்டிக்கிச்சு. புடிச்சிட்டான். அவ்வளவுதான். அதேதான். வந்துருச்சு. அப்படியே எடுத்து ஆட்டோமேட்டிக் போட்டா இது வேலை செய்யாதுடா, அந்த சென்சார் வேலை செய்யாது. அவ்வளவுதான். ரக்க மட்டும் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த கேப்ல என்ன அங்க பாரு. ட்ரோன் ஒன்றும் ஆகல, ப்ரொப்பைலர் எதுவும் டேமேஜ் ஆகல. இப்போ மறுபடியும் பறக்க விட போறோம். அந்த பறக்க விடுற ஃபுட்டேஜை உங்களுக்கு நான் அனுப்புறேன். என்னடா ட்ரோன் டேமேஜ் காட்டுதா? ட்ரோன் டேமேஜ் காட்டல. prepare to fly. preparing to fly. ஆன் பண்ணு bro. அது ஆன் பண்ணி. ஆனாயிருச்சு. ஆன்ல தான் இருக்கு. இரு கார் வருது. இல்ல பறக்க விடு. அவன் மேலே ஏத்திக்கோ. வெற்றிகரமா பறந்துருச்சு. வெற்றி. நம்ம ட்ரோன் இப்போ மரத்துல மாட்டி இப்பதான் எடுத்திருக்கோம். இந்த 3 உள்ளூர்காரங்களும் என்னைய கடத்திக்கிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னைய குஜிலி மஸ்து பண்ண போறீங்களா? அரே அரபோதைஸ் ஆல்ரெடி அரபோதைஸ் இல்ல. என்ன சொல்றியா? முழு போதையில இருக்காங்க. புல் போதையில இருக்காங்க. தண்ணியை போட்டா வண்டிக்கிட்டே வாராதீங்க யாரும். என்ன ஏரியாடா அது? பவானி சாகர். ஆமாடே, இங்க பவானி கீழ் பவானி. லெஃப்ட் தான். இந்த கீழ் பவானி இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமே. இந்த ஸ்டேஷனே தான். இந்த ஸ்டேஷன்ல தான்டா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துருந்தேன் நானு. மக்களே வந்து வீட்டும் போ. எதுக்கு? எங்க மாமா வந்து புது வண்டி எடுத்திருந்தாரு. அந்த கதையை சொல்றேங்க. புது வண்டி நம்பர் பிளேட் இல்ல. அப்ப நம்பர் பிளேட் இல்ல வண்டி என்ன பண்ணிட்டோம், நாங்க புது வண்டி எடுத்த ட்ரீட்டுக்கு எங்க மாமா இங்க கூப்பிட்டு வந்தாரு. கூப்பிட்டு வந்து எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா மீன் அது இதுன்னு தின்னு போட்டு கிளம்பலாம். ரிட்டர்ன் கிளம்புறோம். நடுவுல போலீஸ் நிப்பாட்டியாச்சு எங்களை. இவங்க தான் நிப்பாட்டிட்டு கேக்குறாங்க எந்த ஊர்னு. பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் இருக்கும்ல, என்ன ஊரு? தொட்டம்பாளையமா? ஆமா. தொட்டம்பாளையம். எங்க மாமா இருந்துட்டு போலீஸ் எந்த ஊர்னு கேட்டோன்னு எங்க மாமா தொட்டம்பாளையங்கிற, நான் திருப்பூர்ன்ட்டேன். திருப்பி மாமா, அதாவது என் 2 பேரும் மூஞ்சிய பார்த்துட்டு நான் தொட்டம்பாளையங்கிற, மாமா திருப்பூர்ன்றாரு. சரி சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டாங்க. நாங்களும் அது இதுன்னு காட்டி கடைசியில வண்டி பில்லு அது இதுன்னு காட்டினோம். 2500 ரூபா ஃபைன் கட்டிட்டு தான் விடுவோம் நாங்க. சரி ஃபைன் கட்டி வேற என்ன வழி, ஒரு 4 ஃபுல்லா போயிருந்தோம். கடைசியில ஃபைன் கட்டி அடுத்த நாள் எடுத்துட்டு போனோம். ப்ளூ கலர்ல இருக்கிறது கோயில் அது. ஆமா, அதான் அந்த பவானி சார் டேம் மேல இருக்க கோயில். சின்ன தம்பி படம் எடுத்தது. அதான். கோப்ரோ கேமரா செட் பண்ண இடம் பாத்தீங்களா நண்பர்களே? எங்க செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. என்னாண்டு பேசுறது? என்னடா பண்ணலாம்? மீன் சாப்பிட போறோமா இல்ல எங்க ஆத்து குளிக்க போறோம்? சரி, மீன் சாப்பிட போறோம். நீங்களே வரீங்களா? எங்க நல்ல கடையா இருக்கும் மீன் சாப்பிடறதுக்கு? அந்த இங்க ரைட் சைடுல பாடுறா. இங்க பெருசா நிறைய கடை இருக்காதுடா. இருக்காது. சண்டே வேற இல்ல, இடம் நாள் வேற. அப்பதானே இருக்குண்டா, போயிட்டு வரவங்க இருக்கும். நிறைய கடை இருக்காதுன்ற மீன் சொல்லியிருக்கோம் நண்பர்களே. என்ன பேசுறது? மீன் சொல்லியிருக்கோம். மீன் வந்தா மீனுக்கு குஜிலி வஸ்து பண்ணணும். இப்ப நம்ம
இலையை மட்டும் கொடுங்க. ஆக்சுவலா இப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க மீனை குஜிலி மஸ்து பண்ணலாம்னு போனோம். அவங்க 2 பேரும் எங்களை குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க போட்டு கொடுத்த மீன் வந்து ஆக்சுவலா வேகவே இல்ல. நாங்க வந்து வந்துருச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் செட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சொன்ன 4 மீன் வந்துருச்சு. ரெண்டாவது சொன்ன 4 மீன்ல 2 பீஸ் வேவல. வேவலன்றது எப்படி தெரிஞ்சதுன்னா, நாங்க பிச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இடையில கொஞ்சம் பிச்சு சாப்பிடும் போதுதான் நடுவுல வந்து சுத்தமா வேகவே இல்லைன்றது தெரிஞ்சது. நாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி வேகவே இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2 பீஸ் வேகாத பீஸ எங்க தட்டுல இருந்து அப்படியே வேகமா எடுத்துட்டு போய் அதே எண்ணெயில அப்படியே போட்டாங்க. நான் அப்பயும் நான் பார்த்து சொன்னேன், அப்படியே போட்டாங்க. இல்ல குப்பை தொட்டியில் போட்டாங்க. நம்ம கூட வர்ற அப்பவே சொல்லியிருந்தா கூப்பிட்டு சண்டை போட்டிருப்பேன். எனக்கு தெரியல, இவனை குப்பை தொட்டில போட்டேன்னு சொன்னதுனாலதான். ஆக்சுவலா குப்பை தொட்டில எல்லாம் போடல, நான் பார்த்தேன். குப்பை தொட்டில போடல, நேரம் போ. குப்பை தொட்டில எல்லாம் போடவே இல்லை. அவங்க எண்ணெயில போட்டதை நான் பார்த்துட்டேன். நீங்க கான்பிடண்டா குப்பை தொட்டில போட்டாங்கன்னு சொன்னீங்களா? நான் போய் பார்த்துட்டேன், குப்பை தொட்டில போடல. அவங்க ஆக்சுவலா எண்ணெயில தான் போட்டாங்க. அப்படியே எண்ணெயில போட்டு அதே அப்படியே எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. எனக்கு டென்ஷனால நான் சொல்லிட்டேன், நீ சாப்பிட வேணாம், நீ அதனாலதான் வச்சிடறா அப்படின்ட்டேன். நமக்கு அப்பெல்லாம் எந்த ஊர்ல வந்துட்டு மீன் வந்து ஒருத்தன் கை வச்ச மீனை அதே எண்ணெயில போட்டு பொரிச்சு திருப்பி அவங்களுக்கே போட்டு கொடுத்தா இன்னும் அடுத்தவங்க வரவங்க எப்படி அதே எண்ணெயை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா இது கேட்டா எல்லா கடையிலும் இப்படித்தான் பண்ணுவாங்களாமா? இங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவோம், நாங்க வேகலைன்னா அதே எண்ணெயில தான் போட்டு அப்படி போட்டு தான் பொரிச்சு கொடுப்போம், புதுசெல்லாம் தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்க சண்டை மீன் வேகலன்னு சொன்னா, மீன் வேகாத மீன் நீங்க எதுக்கு சாப்பிட்டீங்க பாதி அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தா பிச்சு பிச்சாதான் தெரியாது வெந்துருச்சா இல்லையான்னு. அப்புறம் எப்படி சாப்பிடாமலே வேகலைன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா எல்லா பக்கமுமே வந்துட்டு வேகலை அப்படின்னா எச்சி பண்ணிட்டாங்க, கைப்பட்டுச்சு, நம்ம மறுபடியும் எண்ணெயில போட்டா அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறதுனால எல்லாருமே வெளியே எடுத்து வச்சுட்டு திருப்பி தான் புதுசாக தான் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன புதுசாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போட்டு கொடுக்குறாங்க புதுசா. ஆனா நான் வந்து 8 மீனுக்கு தான் அமௌண்ட் கொடுத்தேன். அமௌண்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 8 பீஸுக்கு தான் கொடுத்தோம். அந்த 2 பீஸை தூக்கி போட்டாங்க, பேலன்ஸ் 2 பீஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இது எனக்கு என்னன்னா என்ன கான்செப்டே புரியல. நீங்களும் யாராவது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க டிஃபன் பண்ணி ஃபைன் பண்ணுங்க. ஆக்சுவலா ஃபைட் பண்ணுங்க, ஃபைட் பேக் பண்ணுங்க. இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம திருப்பி நம்ம கேட்கணும், நம்ம தான் ஃபைட் பண்ணுவோம். நம்மளோட காசு இது.